Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள குண்டலப்புலியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடிநீர் பருகியதால் 5 மாணவிகள் மயக்கமடைந்ததாக கூறி மாணவிகள் பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய குண்டலப்புலியூர் கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி ஆகியவை ஒரே வளாகத்தில் இயங்கி வருகின்றன. 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரக்கூடிய அந்த பள்ளியில் இன்று காலை வழக்கம் போல மாணவ மாணவிகள் பள்ளிக்கு வந்த நிலையில் திடீரென மாணவிகள் 5 பேர் அடுத்தடுத்து மாணவிகள் 5 பேர் மயக்கம் அடைந்ததால் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அந்த மயக்கமடைந்த மாணவிகள் 2 மாணவிகள் மட்டும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் மற்ற மாணவிகளை மருத்துவமனைக்கு அனுப்ப பள்ளி நிர்வாகத்தினர் அங்கேயே தண்ணீர் தெளித்து அமர வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு காரணம் அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற 2 மாணவிகள் குடித்த தண்ணீரில் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்ததால் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளனர். அது குறித்து அந்த 2 மாணவர்களுக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் அந்த 2 மாணவிகளை மருத்துவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது. சுகாதாரமற்ற குடிநீர் தொடர்ந்து அந்த கிராமத்தில் வழங்கப்பட்டு வருவதன் காரணமாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டி முழுமையாக சுத்தப்படுத்தப்படாமல் சுகாதாரமற்ற நிலையில் 4 நாட்களுக்கு ஒரு முறைதான் அந்த கிராமத்தில் குடிநீர் வழங்கப்படுவதாகவும், மேலும் அந்த பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டி அந்த கை கால் கழுவுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவதாகவும், குடிநீருக்கான வசதி அந்த பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு செய்து கொடுக்கப்படாததன் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை மாணவர்கள் கொண்டு சென்று பருகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த செல்லக்கூடிய அந்த தண்ணீரும் சுகாதார நிலையில் இருந்ததன் காரணமாகவே அந்த மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதன் காரணமாக தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த மாணவ மாணவிகள் அதிக அளவில் பதற்றம் அடைந்ததன் காரணமாக மருத்துவ குழு உடனடியாக வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசோதனை மற்றும் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு குழுவானது தற்போது மருத்துவர் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு தற்போது பரிசோதனை செய்து வருகின்றன. கிராம மக்கள் மாணவ மாணவிகள் பலரிடம் நாங்கள் பள்ளி இயங்கக்கூடிய நிலையிலும் அந்த பள்ளியில் குடிநீர் வைக்க வேண்டும், அதே போல கிராமத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியை தூய்மைப்படுத்தி தர வேண்டும் என பலரிடம் நாங்கள் முறையிட்டும் இதுவரை சுத்தம் செய்து தரப்படாத காரணமாகவே தற்போது மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காய்ச்சல் பல்வேறு மர்ம வியாதிகள் வரும் நிலையில் மாணவர்கள் தொடர்ச்சியாக மயக்கமடைந்த நிலையில் தற்போது காய்ச்சலுக்குள்ளாகி இருப்பது அந்த கிராமத்தை பதற்றமடைய செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுகாதாரத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, மாணவர்கள் மீது கல்வி நலன் மற்றும் உடல் நலம் மீது அக்கறை இல்லாத பள்ளி கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, மாவட்ட நிர்வாகம் இதனை கவனிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறது, அவ்வப்போது ஆய்வுக்கு வருவதாக கூறி பள்ளி கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற பல்வேறு கேள்விகள் தற்போது இந்த மாணவர்கள் நலன் இல்லாத ஒரு அக்கறை இல்லாத இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு தற்போது இந்த கேள்விக்குறியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.